ஹலோ வெல்கம் பேக். நம்ம தாவேகா விஜய் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் இன்னைக்கு வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் ஓவராலாக நம்ம சொல்ல போனோம்னா விவசாயத்துக்கு எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக கச்சிதமாக ஒரு ஃபேமிலி மேன் எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி கச்சிதமாக பண்ணுவாரோ அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் யாரும் அறிவிக்காத சில ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பெண்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அதுக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் மாடியில் இடம் இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு மேலே மாடி தோட்டம் பண்ணுறதுக்காக அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக வரைக்கப்பட்டது. போன ஆட்சியில் திமுக அதிமுக இருக்கிறது இது எதுவுமே பண்ண கிடையாது. மாடி தோட்டம் இருக்கிறவங்களுக்கு அனைத்து இந்த மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் புதுசாக தொழில் பண்ணுறவங்க, அதாவது வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ், அதாவது கேர்ள்ஸ் பெண்மணிக்கு வந்து விவசாயம் பண்ணுறோம், எங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியும், எங்களுக்கு காலி இடம் இருக்குது, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா பெண்மணிகளுக்கும் வந்து விவசாயம் கடன் கொடுக்கறதுக்காக நம்ம அரசு வந்து தனியாக பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் இதுக்கு முன்னாடி விவசாயிங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, 5 ஏக்கர் மேலே இருக்கிறவங்க வந்து 50% தான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 5 ஏக்கர் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து முற்றிலும் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்தோம்னா எதுக்கு கச்சிதமாக அதுக்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம கச்சிதமாக தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம தாவேகா அரசு டிவிகே ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கச்சிதமாக இந்த வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தற்கூரி திமுக அதிமுக வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணி போல் தான் உள்ளே போயிருக்காங்க. இதுங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு அப்பயே தெரிஞ்சிச்சு இவங்க வெளியே வந்தால் எதனா உளாருவாங்கன்னு. அதே மாதிரி வெளியே வந்து உளாரிருக்காங்க. எதுக்குமே எல்லாத்துமே ஜீரோ தான், எதுக்குமே வந்து இவங்க வந்து பட்ஜெட் ஒதுக்கலை. ஃபர்ஸ்ட் கேம்பெயினுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதோட பாதி கூட அவங்க பண்ணலை அப்படி சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, நம்ம தளபதி விஜய் வந்து எதுக்கு இப்படி காசை வேஸ்ட் பண்ணாமல் யாருக்கு எப்படி கொடுக்கணும் எதுக்கு ஒதுக்கணுன்றதை கரெக்டாக ஒதுக்கியிருக்காரு. ஆனால் இந்த திமுக அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க அதிமுக இருந்திருந்தாங்கன்னா பல கோடி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அதில் எல்லா பாக்கெட்டும் எம்எல்ஏங்களுக்கெல்லாம் ஒரு 10-20 கோடி கொடுத்துட்டு வேளாண் பட்ஜெட் நாங்கள் பெருசாக பண்ணிட்டோம், நாங்கள் 2000 கொடுத்துட்டோம் 1000 கொடுத்தோம் சொல்லியிருப்பாங்க. இது பட்ஜெட் கிடையாது. இந்த கமெண்ட்ஸ் என்னன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், நிறைய பேர் என் வீட்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.